தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பழனி முருகன் கோவிலில் விற்பனை செய்யப்படும் பஞ்சாமிர்தம் தரமாக இருப்பதாகவும் தயாரிப்பு தேதி அச்சிடப்பட்டுள்ள தேதியிலிருந்து மேலும் கூடுதலாக 15 நாட்கள் வரை வைத்து பக்தர்கள் பயன்படுத்தலாம் என்றும் பழனி கோவில் அறங்காவலர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவில் அடிவாரம் பகுதியில் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் லட்டு, முறுக்கு, அதிரசம் உள்ளிட்ட பொருட்கள் கெட்டுப்போய் உள்ளதாகவும் பூசணம் பிடித்து இருந்ததாகவும் பஞ்சாமிர்தம் குறிப்பிட்ட தேதி முடிந்து விற்பனை செய்யப்பட்டதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டினர். மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கலைவாணி தலைமையில் 7 பேர் பிரசாதம் தயாரிக்கும் கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பாக பேசிய பழனி முருகன் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன், பழனி கோவிலில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் விற்பனை செய்ய அச்சிடப்பட்டுள்ள தேதியிலிருந்து மேலும் 15 நாட்களுக்கு வைத்து பயன்படுத்தலாம். லட்டு, அதிரசம், முறுக்கு ஆகிய பிரசாதங்கள் தயாரித்தவுடன் உலர வைத்து பேக்கிங் செய்யவும் அதற்கான ட்ரையர் மிஷின் வாங்கப்பட்டு பயன்படுத்தப்படும். அதேபோல முறுக்கு, லட்டு, அதிரசம் பிரசாதங்களுக்கு தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி அச்சிடப்பட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். பக்தர்களின் வருகையை எங்களால் கணிக்க முடியவில்லை. காலாவதியான பஞ்சாமிர்தம் இருப்பில் இல்லை. வரும் காலங்களில் பஞ்சாமிர்தத்திற்கு பில் வழங்கப்படும். வருமான நோக்கத்துடன் கோவில் நிர்வாகம் செயல்படவில்லை, சேவை நோக்கத்துடன் மட்டுமே செயல்படுகிறது என்றார்.